வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த பகுப்பாய்வு தமிழ் இலக்கிய வரலாற்றையே சற்றே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் படைப்பை பற்றிதான். அதுதான் சிலப்பதிகாரம். தன்னுடைய காலத்திலிருந்த அனைத்து இலக்கிய விதிகளையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கிய இந்த சமணக் காப்பியத்தை பற்றிதான் நாம் இப்போது விரிவாக பேசப் போகிறோம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த காலத்தில் மன்னர்களையும் அவர்களின் போர்களையும் பற்றி மட்டுமே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் இல்லையா? ஆனால் எந்த ஒரு அரசாட்சியும் இல்லாத சாதாரண வணிகர்களைப் பற்றியும், அதுவும் ஒரு மாபெரும் வீராங்கனையை, அதாவது ஒரு பெண்ணை மையமாக வைத்து ஒரு காவியம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய புரட்சியாக இருந்திருக்கும். சரி, இந்த புரட்சிகரமான காப்பியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? காப்பியத்திலேயே 3 என்ற எண் மிகவும் அற்புதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே கட்டமைப்பை வைத்து முதல் தமிழ் காப்பியம், 3இன் கட்டமைப்பு, இலக்கிய விதிகளை உடைத்தல், 3 உலகளாவிய உண்மைகள் மற்றும் காலத்தால் அழியாத பண்பாட்டு பொக்கிஷம் என இந்த 5 தலைப்புகளின் கீழ் நமது தேடலை தொடங்குவோம். முதல் பகுதி முதல் தமிழ் காப்பியம் மற்றும் சிலப்பதிகார அறிமுகம். சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மாபெரும் அறிஞரான இளங்கோ அடிகளால் எழுதப்பட்ட இந்த நூல்தான் தமிழ் மொழியின் முதல் பெரும் காப்பியம். இந்த கதை யார பத்தியது தெரியுமா? பூம்புகார் நகரத்தில் எந்த அரச பின்னணியும் இல்லாத ஒரு சாதாரண பெருவணிகர் குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் கோவலனும் கண்ணகியும். இவர்கள் தங்களின் இயல்பான இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ஆனால் மிகவும் சாதாரணமாக ஆரம்பித்த இவர்களுடைய வாழ்க்கை யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருப்பத்தை சந்திக்கிறது. அந்த திருப்பத்திற்கு காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஒரு ஒற்றை சிலம்பு. ஆமாங்க, காலில் அணியும் அந்த ஒரு சிறிய அணிகலன்தான் இவ்வளோ பெரிய காப்பியத்தையே நகர்த்திச் செல்லும் மையப்புள்ளியாக இருக்கிறது. சிலம்பை காரணமாக கொண்டு அதிகாரம் பெற்றதால்தான் இதற்கு சிலப்பதிகாரம் என்றே பெயர் வந்திருக்கிறது. என்ன ஒரு அருமையான பொருத்தம்! அடுத்தது பகுதி 2, 3இன் கட்டமைப்பு மற்றும் காப்பியத்தின் அமைப்பு. இப்போது இந்த காப்பியத்தின் பிரம்மாண்டமான வடிவமைப்பை பார்க்க போறோம். 3 என்ற எண்ணை அடிப்படையாக வைத்து இளங்கோவடிகள் எப்படி ஒரு மாபெரும் கட்டிடத்தையே எழுப்பியிருக்கிறார் என்று பார்த்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், காண்டம் எனப்படும் 3 பெரும் பிரிவுகளாகவும், அதற்குள்ளே காதை எனப்படும் 30 சிறு பிரிவுகளாகவும் மிகவும் தெளிவாக ஒரு வரைபடம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கதையின் அந்த 3 பெரும் பிரிவுகளையும் பண்டைய தமிழகத்தின் மூவேந்தர்களுடைய நாடுகளுக்கும் அவர்களுடைய தலைநகரங்களுக்கும் கச்சிதமாக பொருத்தியிருக்கிறார் ஆசிரியர். புகார் காண்டம் சோழ நாட்டையும், மதுரை காண்டம் பாண்டிய நாட்டையும், வஞ்சிக்காண்டம் சேர நாட்டையும் எடுத்துரைக்கிறது. ஒரு கதையின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்தையே இணைத்தது உண்மையிலே ஒரு மாபெரும் சாதனைதான். பகுதி 3, இலக்கிய விதிகளை உடைத்தல் மற்றும் ஒரு புரட்சிகரமான மாற்றம். சரி, இந்த கட்டமைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தனக்கு முன்னால் இருந்த இலக்கிய விதிகளை எல்லாம் இது எப்படி முற்றிலுமாக மாற்றியமைத்தது என்பதை பார்ப்போம். கொஞ்சம் கவனியுங்க. இதற்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள் எல்லாமே அகம் புறம் என பிரிந்து தனிமனித உணர்ச்சிகளை பொதுவாகத்தான் பேசி வந்தன. ஆனால் சிலப்பதிகாரம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட மனித வாழ்க்கையை தொடக்கம் முதல் முடிவு வரை முழுமையாக படம் பிடித்து காட்டி அதன் மூலம் சமுதாயத்திற்கு என்ன அறம் தேவை என்பதை மிக அழுத்தமாக பதிவு செய்தது. அது மட்டுமா? ஒரு பெருங்காப்பியம் என்றால் ஒரு மாவீரனோ அல்லது ஒரு அரசனோதான் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற விதியை மொத்தமாக ஓரங்கட்டிவிட்டு கண்ணகியை தனக்கு நிகரில்லாத காப்பிய தலைவியாக முன்னிறுத்தியது அந்த காலத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சி. இதனாலேயே இதை ஒரு முத்தமிழ் காப்பியம் என்றும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் இயல், இசை, நாடகம் என தமிழின் 3 பரிமாணங்களையும் மிக நேர்த்தியாக ஒன்றாக கலந்து ஒரு முழுமையான விருந்தாக இது நமக்கு தருகிறது. இப்போது நாம் பகுதி 4ற்கு வந்திருக்கிறோம். 3 உலகளாவிய உண்மைகள் மற்றும் மைய தத்துவம். இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை எழுதியதற்கான உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? மனிதர்களிடையே மங்கிப் போயிருக்கும் அறம் என்கிற தர்மத்தை திரும்பவும் விழிப்படைய செய்ய வேண்டும். அவ்வளவுதான். காப்பியத்தின் உச்சக்கட்டத்தில் பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகளை பற்றி படிக்கும் ஒவ்வொரு வாசகரிடமும் ஒரு நேரடியான கேள்வியை இந்த நூல் எழுப்புகிறது. சரி, அப்படிப்பட்ட அந்த 3 மாபெரும் உண்மைகள் எவை என்று நாமும் தெரிந்து கொள்வோமா? இது மிக முக்கியமான இடம். கவனியுங்கள். 1, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது. அதாவது நாட்டை ஆளும் மன்னனே தவறு செய்தாலும் அவனுக்கு அந்த அறமே யமனாக மாறி தண்டிக்கும். 2, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது. கற்புக்கரசியான உன்னதமான பெண்ணை இந்த உலகம் போற்றி வணங்கும். 3, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நாம் செய்த முன்வினை பயன் நேரம் வரும்போது கண்டிப்பாக தன் விளைவை அனுபவிக்கச் செய்யும். இந்த தவிர்க்க முடியாத 3 உண்மைகளுமே காப்பியம் முழுவதும் ஓடும் ஆணிவேராக செயல்படுகின்றன. கடைசியாக பகுதி 5,
காலத்தால் அழியாத பண்பாட்டு பொக்கிஷம் மற்றும் காப்பியத்தின் பாரம்பரியம். 2000 ஆண்டுகளை கடந்து இந்த காப்பியம் நமக்காக என்ன விட்டுச் சென்றிருக்கிறது என்று சற்று திரும்பி பார்ப்போம். இதை ஆழமாக பார்த்தால் இது வெறும் கோவலன் கண்ணகியின் கதை மட்டும் கிடையாது என்பது புரியும். ஒரு மாபெரும் நாகரிகத்தின் பண்பாடு, அவர்கள் பின்பற்றிய பல வகையான சமய நெறிகள், மக்களின் அன்றாட பழக்க வழக்கங்கள், மேலும் அக்கால கலைகள் அனைத்தையும் மிகவும் நுட்பமாக பதிவு செய்துள்ள ஒரு காலப்பெட்டகம் என்றே இதை சொல்லலாம். இதையெல்லாம் பார்த்து வியந்து போய்தான் மகாகவி பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் என்று மிக அழகாக புகழ்ந்து பாடினார். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு சாதாரண வணிகனின் கதையும் அவனது மனைவியின் ஒற்றைச் சிலம்பும் பல நூற்றாண்டுகளின் இலக்கிய வரலாற்றையே எப்படி அடியோடு மாற்றி அமைத்திருக்கிறது என்று. எந்த அதிகார பலமும் இல்லாமல் அறம் என்கிற ஒன்றை மட்டுமே நம்பி நின்ற ஒரு பெண்ணின் கதை இது. இப்போது சொல்லுங்கள், இந்த அற்புதமான காப்பியம் உங்களை எப்படி சிந்திக்க வைக்கிறது? அறத்தை பற்றி உங்களுக்குள் இது என்னென்ன புதிய கேள்விகளை எழுப்புகிறது? தொடர்ந்து தேடுங்கள்.